அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான செய்தி வந்துவிட்டது. அதாவது விஜய் போட்ட மிகப்பெரிய உத்தரவு. 5 நாள் தான் டைம் இருக்கு என்று சொல்கிறார்கள். வீடு கட்டுவோருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க. தமிழ்நாட்டில் சொந்தமாக வீடு கட்ட நினைக்கும் மக்களுக்கும் கட்டுமான துறையினருக்கும் விஜய் தலைமையிலான அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தகவல் கொடுத்துள்ளது. இனி வரும் காலங்களில் வீடு மற்றும் வணிக கட்டடங்களுக்கான திட்டம் மற்றும் கட்டிட அனுமதிகளை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நிச்சயமாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு அதிரடியான உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த வகையில் சாமானிய மக்கள் அனைவரும் தங்களின் வாழ்நாள் கனவாக சொந்த வீடு கட்டும்போது சந்திக்கும் தேவையற்ற அலைச்சல்களையும் காலதாமதையும் முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் இந்த அதிரடி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முதல்வர் விஜய் வெளியிட்டுள்ள அறிவிப்பை தொடர்ந்து புதிய விதிமுறைகளின்படி பொதுமக்கள் சமர்ப்பிக்கும் கட்டிட அனுமதி விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நாளிலிருந்து முதலில் வருவோருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு என்ற முன்னுரிமை அடிப்படையில் மட்டுமே பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று அரசு தெளிவுபடுத்தி உள்ளது. அந்த வகையில் விண்ணப்பம் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்ட 5 வேலை நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகள் கட்டிடம் கட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ள இடத்திற்கு நேரில் சென்று தங்களின் கள ஆய்வை எவ்வித காலதாமதம் இன்றி கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும் என இதற்காக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம்தான் விண்ணப்பங்கள் அனைத்துமே மாத கணக்கில் நிலுவையில் வைக்கும் அதிகாரிகளின் போக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. சரி, இதற்காக கட்டிட அனுமதியின் ஒட்டுமொத்த செயல்முறையையும் டிஜிட்டல் மயமாக்கும் நோக்கில் விண்ணப்பித்த 24 நாட்களுக்குள் அனைத்து விதமான திட்டம் மற்றும் கட்டிட அனுமதிக்குள் முழுமையாக ஆன்லைன் மூலமாகவே வழங்கப்பட வேண்டும் என்று அரசு, அதாவது தமிழக அரசு காலக்கெடு விதித்துள்ளது. இதில் மிக முக்கியமான விண்ணப்பதாரரிடம் இருந்து எவ்விதமான அச்சிடப்பட ஆவணங்களையோ அல்லது கூடுதல் நகல்களையோ அதிகாரிகள் நேரில் கோரக்கூடாது என்று கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கணினிமயமாக்கப்பட்ட நடைமுறையானது தமிழ்நாட்டில் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களில் வாழும் எளிய நடுத்தர மக்கள் இடைத்தரகர்களின் இன்றி தங்களின் மொபைல் அல்லது கணினி மூலமாகவே அப்ரூவல்களை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்கிறது. கட்டுமான அனுமதிகளில் முழுமையான வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காகவும் பொதுமக்கள் எந்த ஒரு நெருக்கடியும் இன்றி தங்களின் தகவல்களை பெறுவதை உறுதி செய்யவும் உயர் அதிகாரிகள் தங்களின் நேரடி கண்காணிப்பில் இந்த செயல்முறையை கொண்டு வந்துள்ளது. ஆகையால் இந்த புதிய டிஜிட்டல் நடைமுறையில் லஞ்ச ஊழலை தடுக்கும் விதமாக விதிகளை மீறி பொதுமக்கள் அல்லது விண்ணப்பதாரர்கள் யாரேனும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அதிகாரிகள் அல்லது பொறியாளர்களை அலுவலகங்களில் நேரடியாக தொடர்பு கொண்டால் அவர்கள் மீது மிகப்பெரிய கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் சிஸ்டம் மூலமாகவே மட்டுமே விண்ணப்பங்கள் அனைத்துமே நகரும் என்பதால் எவ்விதமான முறைகேடுகளும் இதில் இடமிருக்காது என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் முதலமைச்சர் விஜய் தமிழக அரசின் நிர்வாகத்தில் ஒழுங்கினங்கள் மற்றும் மக்கள் பாதிப்புகளை உடனடியாக தீர்க்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடர் ஆலோசனை கூட்டங்கள் நடத்த போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் வரும் நாட்களில் ஒவ்வொரு துறையாக விஜய் மீட்டிங் நடத்த உள்ளாராம். முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பின் இதுவரை அமைச்சரவை கூட்டம் நடத்தப்படவில்லை. இதற்கு பதிலாக
தனித்தனி துறையாக மீட்டிங் நடத்த உள்ளார். இதன் முதல் கட்டமாக டாஸ்மாக் கடைகளில் பாட்டில் ஒன்றுக்கு ரூபாய் 10 கூடுதல் வசூலிக்கப்படும் மாமூல் விவகாரம் குறித்து தலைமை செயலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவதை ஒழிப்போம் என முக்கிய வாக்குறுதி அளித்த முதல்வர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த முறைகேடு தொடர்வதை கண்டு கடும் அதிருப்தி வெளியிட்டார். இந்த கூட்டத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் கே. விக்னேஷ், துறை உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் கூட்டத்தின் தொடக்கத்திலேயே அதிகாரிகளை நோக்கி கடுமையான கேள்விகளை அடுத்த கட்டமாக எழுப்பிய முதல்வர் விஜய், எம்ஆர்பி விலையை விட 1 ரூபாய் கூட அதிகமாக விற்கக்கூடாது என்ற உத்தரவும் இருந்தும் இந்த ரூபாய் 10 கமிஷன் எப்படி இன்னும் தடையின்றி நடக்கிறது என்று கேட்டார். மேலும் இதுவரை எத்தனை டாஸ்மாக் கடைகளில் சிறப்பு படை ஆய்வு நடத்தப்பட்டது, தரவு செய்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, வெறும் இடமாற்றம் மற்றும் தற்காலிக இடைநீக்கம் மட்டுமே போதாது, ஏன் இன்னும் அனைத்து கடைகளிலும் யூபிஐ டிஜிட்டல் பணம் செலுத்தும் முறை மற்றும் பார்கோடு ஸ்கேனிங் மூலமாக அமல்படுத்தப்படவில்லை என அதிகாரிகளை கேள்வி எழுப்பினார். இதனால் அமைச்சர் கே. விக்னேஷ் பதிலளிக்கையில், தவறு செய்யும் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இருப்பினும் டாஸ்மாக் ஊழியர் சங்கங்கள் எழுப்பும் நடைமுறை பிரச்சனைகளையும் அவர் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இதனால் ஊழியர்கள் தரப்பில் மது பெட்டிகளை இறக்குவதற்கு ஒரு பெட்டிக்கு 5 ரூபாய் வரை சொந்த செலவு, கடை தூய்மை, உடைந்த பாட்டில்கள், மின்சார கட்டணம் உள்ளிட்ட பராமரிப்பு செலவுகளுக்கு அரசு நிதி இல்லாதது, குறைந்த ஊதியம் போன்ற பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டது. இதனால் ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற ஊழியர் போராட்டங்கள் இது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இவற்றை கேட்ட முதல்வர் விஜய், பொதுமக்களுக்கு எந்தவிதமான கூடுதல் சுமையும் ஏற்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். இதனால் டாஸ்மாக் நிர்வாகத்தில் உள்ள ஓட்டைகளை அடைக்க இறக்கு கூலி மற்றும் பராமரிப்பு செலவுகளை அரசே நேரடியாக ஏற்கும் புதிய திட்டத்தை வகுக்க உத்தரவிட்டார். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.